சோனா குருவி தன்னோட வீட்டு வேலைகளை வேக வேகமா முடிச்சுட்டு அது வேலை பாக்குற கோரிக்காங்க வீட்டு மட்டும் வேகமா போய்கிட்டு இருந்தது. சோனா குருவி கோரிக்காங்க வீட்டு வாசலுக்கு போனப்ப கோரிக்காக சோனா குருவியை எதிர்பார்த்து வீட்டு வாசலையே உட்கார்ந்து இருந்தது. சோனா, நம்ம வீட்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? போ போ, போய் சீக்கிரம் வேலையை பாரு. மேடம், ஏதோ இப்பவே வேலையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல பாத்திரம் கழுவிட்டு எனக்கு ஒரு கப் டீ போட்டு கொடு. அப்புறம் ஜக்குவை சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு. இப்படி சொன்ன கோரிக்காக தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்த கார்டன்ல போய் உட்காந்து சோனா குருவி எடுத்துட்டு வர டீக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள போன சோனா குருவி அவசர அவசரமா பாத்திரங்களை சுத்தம் பண்ணுச்சு. பிறகு கோரிக்காகத்துக்காக டீ தயார் பண்ண ஆரம்பிச்சது. சோனா, வீட்டுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் மேடம், டீ தயாராயிடுச்சு. இப்படி பயந்துட்டே சொன்ன சோனா குருவி பிறகு டீயை எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு போச்சு. சரி சரி, டீயை கொடுத்துட்டு இங்கேயே நிக்காத. சீக்கிரமா போய் ஜக்குவை தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பு. மேடம், மணி ஏற்கனவே 9 ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் கேட்ட மூடி இருப்பாங்க. சோனா, நீ போய் ஜக்குவை தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பு. மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னோட பையனும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அதனாலதான் சொல்றேன். ஸ்கூல் கேட்ட மூடிட்டாங்கன்னா அப்புறம் திறக்கவே மாட்டாங்க. ஆமா, நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? உன் பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறதால நாம 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்ல வரியா? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு லேட்டா போனா கதவை திறக்காம இருக்கிறதுக்கு ஜக்கு ஒன்ன மாதிரி ஒண்ணு ஏழை பறவை கிடையாது. காலு சேட்டோட பையன். அவன் ஸ்கூல் வாசல்ல போய் நின்னா போதும், கதவு தன்னால திறக்கும். கோரிக்கா இப்படி சொன்ன உடனே எதுவும் பேசாம வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருந்த ஜக்குவை எழுப்ப ஆரம்பிச்சது. ஜக்கு, எழுந்திரி, ஏற்கனவே ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. ஆண்டி, என்ன தொல்லை பண்ணாம அந்த பக்கம் போங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஜக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்காக எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணலாம். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போறத அவாய்ட் பண்ண கூடாது. சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வா. ஆண்டி உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே எழுந்திரிச்சிட்டான். இங்க பாருங்க ஆண்டி, நான் பெரிய பணக்காரன். நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜக்கு, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்கூலுக்கு போனாதான் நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியும். ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல எனக்கு இம்சை கொடுக்க வந்தீங்களா? அம்மா, இங்க வந்து பாருங்க. இந்த ஆண்டியோட தொல்லை தாங்கல. ஜக்குவோட சத்தத்தை கேட்டதும் கோரிக்காக உடனே அந்த இடத்துக்கு வந்துச்சு. டேய் ஜக்கு, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அம்மா, நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த இந்த ஆண்டி வேலையை மட்டும் பார்க்காம என்ன எதுக்காக திட்டுறாங்க? எனக்கு புத்தி இல்லைன்னா நான் உருப்படவே மாட்டேனா? அம்மா, சீக்கிரமா கிளம்பி ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனா இவங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன காலையிலேயே மூட் அவுட் ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சோனா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளைக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவ? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு வாசப்படி ஏறவே கூடாது. மேடம், நான் ஜக்கு ஒன்னும் தப்பா பேசல. இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு அன்பா பேசி அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். நான் செஞ்சது தப்புனா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதனால என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. வீட்டுல உடம்பு சரியில்லாத என்னோட கணவர் படுக்கையில இருக்காரு. அவருக்கான மருந்து செலவு, என்னோட பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கெல்லாம் நான் நீங்க கொடுக்கற சம்பளத்தை தான் நம்பி இருக்கேன். தயவு செய்து என்ன வேலையை விட்டு எடுத்துடாதீங்க பிளீஸ். சரி, பரவாயில்ல, விடுங்கம்மா. பாவமா இருக்கு. இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தியா, என்னோட பையன் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறான். அவனுக்கு போய் புத்தி இல்லைன்னு சொல்ற பாரு. இங்க பாரு சோனா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணனா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன். அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. சோனா குருவி வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராச்சு. கோரிக்காகமும் வழக்கம் போல மீதி இருந்த உணவு சோனா குருவி கிட்ட கொடுத்துச்சு. சோனா குருவி அந்த உணவை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. சோனா, உன்னோட முகம் ரொம்ப டல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? குக்குவோட அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோரி மேடம் வர வர என் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த வேலையை விட்டு வேற ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறபடி எதுவும் செய்ய முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. சோனா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு எதுவும் செய்ய முடியாம நான் இப்படி படுத்திருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. குக்குவோட அப்பா, நீங்க எதை நினைச்சா ஃபீல் பண்ணாதீங்க. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
மறுநாள் காலையில வீட்டுக்கு தேவையான விறகுகளை வெட்டுறதுக்காக சோனா குருவி காட்டுக்குள்ள போச்சு. சீக்கிரமா விறகுகளை வெட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு கோரி மேடம் வீட்டுக்கு போகணும் இப்படி நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போன சோனா குருவி ஒரு காஞ்ச மரத்தை பார்த்துட்டு அதை வெட்டுறதுக்காக அங்க போச்சு. குருவி, என்ன வெட்டாத. நான் இறந்து போன மரம் கிடையாது. நான் உயிரோட இருக்கேன். எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு. மரம் இப்படி பேசினதை பார்த்துட்டு அதிர்ச்சியாக சோனா குருவி உடனே பக்கத்துல இருந்த நதியில போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்துச்சு. இப்படி எடுத்துட்டு வந்த தண்ணீரை அந்த மரத்தோட வேர்ல ஊத்துச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்ன வெட்டாத. மரமே, கவலைப்படாத, நான் உன்னை வெட்ட மாட்டேன். நான் வெட்டுறதுக்கு வேற மரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்படி சொன்ன குருவி பிறகு வேற ஒரு மரத்தை தேடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மறுநாள்ல இருந்து சோனா குருவி வேலையில இருந்து வீட்டுக்கு திரும்புற சமயத்துல அந்த காஞ்சி போன மரத்துக்கு தினமும் தண்ணீர் எடுத்துட்டு வந்து ஊத்துற வழக்கமும் வச்சிருந்தது. மரமே, நீ கவலைப்படாத, தைரியமா இரு. சீக்கிரமா மற்ற மரங்கள் மாதிரி பசுமையா மாறிடுவ. குருவி, என்ன அக்கறையோட கவனிச்சுக்கிற உனக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தினமும் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு போறியே, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த மரம் இப்படி கேட்ட உடனே சோனா குருவி தன்னுடைய கதை எல்லாத்தையும் அந்த மரத்துக்கிட்ட சொல்லுச்சு. சோனா குருவியோட கதையை கேட்ட அந்த மரம் ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. குருவி, உன்னோட கதையை கேட்டா ரொம்பவும் வருத்தமா இருக்கு. எனக்கு உதவி செஞ்ச உனக்கு நான் உதவி செய்ய ஆசைப்படுறேன். உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. மரமே, நீ எனக்கு உதவி செய்வேன்னு எதிர்பார்த்து நான் உனக்கு உதவி செய்யல. எனக்கு எதுவும் வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. குருவி, இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யற உனக்கு ரொம்பவும் பரந்த மனசு. போ, நீ உன்னோட வீட்டுக்கு போ. இன்னையில இருந்து உன்னோட வாழ்க்கை தலைகீழா மாற போகுது. அந்த மரம் பேசினதெல்லாம் கேட்ட சோனா குருவி ரொம்பவும் குழப்பமான மனசோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி தன்னுடைய வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகையும் அந்த மாளிகை வாசல்ல தன்னோட கணவர் ராணா குருவி பூர்ண ஆரோக்கியத்தோட நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. குக்குவோட அப்பா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உங்க உடம்புல குணமாயிடுச்சா? சோனா, நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கேன். என்னால எந்த வேலையையும் செய்ய முடியும். மரமே, என்னோட கணவர் உடல்நிலையை குணமாக்கணும் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல ராணா குருவி சோனா குருவி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காவும் அந்த பையன் ஜக்குவும் அந்த வழியா பறந்து வந்தாங்க. இப்படி வந்தவங்க சோனா குருவியோட வீட்டை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. வாவ், அம்மா, நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டேய் சக்கு, இத வீடுன்னு சொல்லாதடா, மாளிகைன்னு சொல்லு. இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க கண்டிப்பா பெரிய பாக்கியசாலியா தான் இருப்பாங்க. இந்த சமயத்துல விளையாடுறதுக்காக குக்கு பால் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தான். டேய் குக்கு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு. இல்ல இந்த வீட்டுல குடியிருக்கவங்க உன்னை பார்த்தா கண்டிப்பா திட்டுவாங்க. ஜக்கு, இந்த வீடு எங்களோட வீடு. இந்த வீட்ல நான், என்னோட அம்மா, என்னோட அப்பா, நாங்க 3 பேரும் தான் குடியிருக்கோம். குக்கு சொன்னதை கேட்டுட்டு கோரிக்காவும் ஜக்கு 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கதவை திறந்துகிட்டு சோனா குருவி வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. சோனா, நீயா? இந்த வீட்டை அண்ணாந்து பார்க்க கூட அருகதை இல்லாத உனக்கு இந்த வீடு எப்படி கிடைச்சது? கோரி மேடம், யாருக்கு அருகதை இருக்கு யாருக்கு அருகதை இல்லைங்கிறத நாம முடிவு பண்ணக்கூடாது. அத அந்த இயற்கை தான் முடிவு பண்ணணும். இந்த வீடு எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை நாளைக்கே இந்த வீடு என்னை விட்டு போயிட்டா அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். அப்பவும் நான் என்னோட கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன். சோனா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. அது புரியாட்டி போனா கூட பரவாயில்ல, அதை விட்டு தள்ளு. இந்த வீடு உனக்கு எப்படி கிடைச்சது அத மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு. இப்படி கேட்ட உடனே சோனா குருவி அந்த வீடு தனக்கு எப்படி கிடைச்சதுங்கிற விஷயத்த தெளிவா சொல்ல ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அதை கேட்ட கோரிக்காக தன்னுடைய பையன் ஜக்குவ கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காவும் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, இன்னையில இருந்து நம்ம இந்த காட்டுல எத்தனை காஞ்ச மரங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துறோம். என்னது, இந்த காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கு நாம தண்ணி ஊத்தணுமா? கோரி, உனக்கு என்னாச்சு? உடம்பு நல்லா தானே இருக்கு. உடம்புக்கு ஏதாவது இருக்கும் போல தெரிஞ்சிச்சுன்னா டாக்டரை போய் பாரு. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. காலுஜி, காலுஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க.
ஆனா காலுக்காக கோரிக்காக சொல்றது எதையும் காதுல வாங்காம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஜக்கு, உங்க அப்பா நான் சொல்றத காதுல வாங்கவே இல்ல. அவரை விட்டு தள்ளு. இனிமே நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அம்மா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், என்ன விட்டுருங்க. டேய் ஜக்கு, இந்த காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கு தண்ணி ஊத்துனாதான் நாமளும் சோனா குருவியை விட பெரிய பணக்காரங்களா மாற முடியும். அம்மா, அந்த சோனா ஆண்டி உங்களை பைத்தியமாகறதுக்காக ஏதோ பொய் சொல்லிருக்காங்க. மரத்துக்கு தண்ணி ஊத்துனதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்கல, வேற ஏதோ வழியில தான் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கணும். காஞ்சி போன மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அந்த மாதிரி வீடு கிடைக்கும்னா காட்டுல உள்ள எல்லாரும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட்டுட்டு காட்டுல உள்ள காஞ்சி போன மரங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய் ஜக்கு, இப்படி எல்லாம் பேசாதடா. சோனா குருவி சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. தயவு செய்து என் கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அம்மா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். நைட்டு டின்னர் செஞ்சுட்டு என்ன எழுப்புங்க. இப்படி சொல்லிட்டு ஜக்கு அந்த சோபாவில படுத்து தூங்க ஆரம்பிச்சான். உங்களை எல்லாம் நம்பி எந்த புண்ணியமும் இல்ல. நானே போறேன், தனியா நின்னு சாதிச்சு காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போன கோரிக்காகும் காஞ்சி போன மரம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் பறந்து தேடின கோரிக்காகும் காஞ்சி போன மரம் எதுவும் கிடைக்காதால களைச்சு போய் ஒரு மரத்துல உட்காந்துச்சு. இந்த பக்கம் உள்ள எல்லா மரமும் பசுமையா தான் இருக்கு. காஞ்சி போன மரத்தை கண்ணால கூட பார்க்க முடியல. கோரிக்காவும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காப்ப சாகர் புறா கொஞ்சம் காஞ்சி போன மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அந்த வழியா பறந்து வந்துச்சு. சாகர் சாகர், கொஞ்சம் நில்லு, நான் சொல்றதை கேட்டுட்டு போ. கோரி இப்படி சொன்னதும் சாகர் புறா அங்க வந்துச்சு. சொல்லுங்க கோரி மேடம், எதுக்காக என்ன கூட்டிங்க? நீ இந்த காஞ்ச மரக்கட்டைகளை எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்னு எனக்கு சொல்லு. காஞ்சி போன மரம் எனக்கு ரொம்பவும் அவசரமா தேவைப்படுது. நீங்க இங்க இருந்து வலது பக்கமா பறந்து போனீங்கன்னா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வேப்ப மரம் வரும். பிறகு அந்த வேப்ப மரத்துக்கு இடது பக்கமா பறந்து போகணும். இடது புறமா போனா காஞ்ச மரங்கள் இருக்குமா? இல்ல, இடது பக்கமா பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அருவி ஒண்ணு இருக்கும். அந்த அருவியில இருந்து நீங்க கிழக்கு பக்கமா பறந்து போகணும். அப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர் பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பாழடைஞ்ச கோவில் ஒண்ணு வரும். அந்த கோயில் கிட்டதான் காஞ்ச மரங்கள் இருக்கா? இல்ல, அவசரப்படாதீங்க. அந்த கோவிலுக்கு தென்கிழக்கு திசையில நீங்க பறந்து போனீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வரும். அந்த மைதானத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நீங்க இப்ப மேற்கு பக்கமா பறந்து போக ஆரம்பிக்கணும். இந்த திசையில நீங்க 1 மணி நேரம் பறந்து போனீங்கன்னா அங்க ஒரு கடற்கரை வரும். இதுக்கு மேல உன் பேச்ச நான் கேட்டேன்னா எனக்கு தான் மயக்கம் வரும். சாகர், வாயை மூடிக்கிட்டு போயிடு. காஞ்ச மரங்கள் எங்க இருக்குன்னு நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் அங்கிருந்து ரொம்பவும் கோவமா பறந்து போச்சு. கோரிக்காவும் கோவமா போனதை பார்த்த சாகர் புறா தன்னோட மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு மரக்கட்டைகளை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ரொம்ப நேரம் பறந்து போனதுக்கு அப்புறம் கோரிக்காவும் ஒரு காஞ்சு போன மரத்தை பார்த்துருச்சு. மரமே மரமே, எனக்கு தெரியும் நீ தண்ணி இல்லாம தான் இந்த மாதிரி காஞ்சி போயிருக்க. யாராவது தண்ணி ஊத்துனாங்கன்னா நீயும் மத்த மரங்கள் மாதிரி பசுமையா மாறிடுவ. நமக்கு யார் தண்ணி ஊத்துவாங்கன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு அங்கிருந்து பறந்து போய் ஒரு பானை நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த மரத்தோட வேர்களுக்கு ஊத்துச்சு. இங்க நடக்கிறது எல்லாம் பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டிக்கிட்ட நெறிட்டா கிளி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மரமே, நீ சீக்கிரமா பசுமையா மாறணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த கோரிக்கு என்னாச்சு? பட்டு போன மரத்துக்கு ரொம்பவும் அக்கறையா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இத கேட்ட கோரிக்காகத்துக்கு கோபம் வந்து உடனே ரீட்டா கிளிக்கிட்ட போச்சு. ஏய் ரீட்டா, இப்ப நீ எதுக்காக சிரிச்ச? கோரி, இது பட்டு போன மரம். இது இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அந்த மரத்துக்கு போய் தண்ணி ஊத்துறத பார்த்தா சிரிக்காம வேற என்ன பண்ண முடியும்? ரீட்டா கிளி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. இருந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்ட கோரிக்காகம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த மரத்துக்கு எதிர நம்ம கோவப்பட்டு யாரையும் திட்டக்கூடாது. ரொம்ப அமைதியான பறவை மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் சோனா குருவிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அரண்மனை எனக்கும் கிடைக்கும். ரீட்டா சகோதரி, நீங்க எல்லாம் இந்த மரத்தை பட்டு போன மரம்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ இந்த மரத்துக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாம் என்னை எப்படி கிண்டல் பண்ணனாலும் சரி, நான் இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மரம் பசுமையா மாறுற வரைக்கும் நான் என்னோட கடமையில இருந்து விலக மாட்டேன். கோரி, உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. இனிமே உன்கிட்ட
இப்படி நினைச்ச ரீட்டா கிளி பிறகு மரக்கட்டையில தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் ரீட்டா கிளி மற்றும் எல்லா பறவைகள் கிட்டையும் கோரிக்காகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சது. ஆமாப்பா, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம கோரிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பிறகு அடுத்தடுத்து கொஞ்ச நாட்கள்ல கோரிக்காக அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறத பார்த்துட்டு மற்ற பறவைகள் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கோரிக்காக மௌனமாவே இருந்துச்சு. சிரிங்க, நல்லா சிரிங்க. சோனா குருவி மாதிரி நானும் ஒரு அரண்மனை இந்த மரத்துக்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் வட்டியை முதலமா திருப்பி கொடுக்கறேன். இப்பவே உங்க வாயை உடைச்சி போடணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மரம் என்னை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கிறேன். அம்மா, என்னம்மா நீ இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறதே இல்ல, எங்கதான் போறீங்க? சரி சரி, எனக்கு சாப்பாடு எடுத்து கொடுங்க. டேய் ஜக்கு, நான் எனக்காக கஷ்டப்படல, நம்ம குடும்பத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். நாம எல்லாம் கூடிய சீக்கிரம் பெரிய அரண்மனையில வாழ போறோம். மறுநாள் கோரிக்காக மறுபடியும் சோனா குருவி கிட்ட போச்சு. சோனா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அந்த மரத்துக்கு உன் மேல அனுதாபம் எப்படி வந்துச்சு, அத நீ எனக்கு சொல்லு. கோரி மேடம், எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆமா ஆமா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கடைசி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன சாப்பாட்டை பார்த்துட்டு இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த மரம் கேட்டுச்சு. இப்படி ஆரம்பிச்ச சோனா குருவி அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறுபடியும் கோரிக்காக கிட்ட சொல்லுச்சு. உடனே அன்னைக்கு சாயங்காலமே கோரிக்காக ஒரு டப்பாவை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போச்சு. மரமே, நான் வேலை பாக்குற வீட்டுல என்னோட ஓனர் அம்மா எனக்கு சரியா சம்பளம் கொடுக்கறதே இல்ல, சாப்பாடும் கொடுக்கறது இல்ல. இங்க பாரு, அவங்க சாப்பிட்டுட்டு வச்சதை என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்துக்கிட்டு போறேன். என்னோட நிலைமைய பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? தயவு செய்து என் மேல அனுதாபம் காட்டு. இதுக்கப்புறம் மரம் மாதிரி அப்படியே நிக்காத, என் கூட கொஞ்சமாவது பேசு. கோரிக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த பட்டு போன மரம் அப்படியே வேரோட கீழே சாஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மரம் ரீட்டா கிளி சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தது. அங்கிருந்த பறவைகள் எல்லாரும் பார்த்துட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்த கோரிக்காகத்துக்கு அவமானம் தாங்க முடியல. உடனே அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. தாங்கிட்ட இருக்கிற பணம் போதாதுன்னு நினைச்சு இன்னும் பணக்காரியாக ஆசைப்பட்ட கோரிக்காகும் இப்ப அவமானப்பட்டு அழுதுகிட்டே தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு.